போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், இலவச திட்டங்களுக்கு ஒதுக்கிய நிதியை மக்களின் வளர்ச்சிக்காக செலவு செய்திருக்கலாம் என்றும், அதற்கு பதிலாக கட்டண உயர்வை அமல்படுத்திய தமிழக அரசுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்தார். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் அவர்களுக்கும், அவைத்தலைவர் அவர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கும் அணியின் செயலாளர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், உண்ணாவிரத பந்தலில் இங்கு வீற்றிருக்கும், அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தலைவர் அவர்களின் ஆணைக்கு கட்டுப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு உண்ணாவிரதம் ஈடுபட்டிருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த எங்கள் உயிரினும் மேலான அன்பு கழக தொண்டர்கள் அனைவருக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காலை முதல் இங்கு குழுமி இருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும், பொதுமக்களுக்கும் இந்த உண்ணாவிரதத்தின் மூலம் எனது நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு உண்ணாவிரதம் நடக்கிற இந்த நேரத்தில் மக்களாகிய நீங்கள் நல்லபடியாக சிந்திக்கணும். எதற்காக இந்த உண்ணாவிரதம் இங்கு நடக்கிறது என்பதை மக்களாகிய உங்களுக்காக உணர்த்த நமது தலைவர் அவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த கழக தொண்டர்களையும் இங்கு இணைத்து இன்னைக்கு உண்ணாவிரதம் மக்களுக்காக இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கார். காலையிலிருந்து இன்னைக்கு இப்ப வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம கேப்டனும் அவைத்தலைவர் அவர்களும் கழக தொண்டர்கள் அனைவருமே இன்னைக்கு மக்களுக்காக, உங்களுக்காக உழைக்க இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கிறது என்பதை மக்கள் உணர்வுகளை இன்னைக்கு அவர்களோடு சேர்ந்து பங்கேற்று இன்னைக்கு மக்களுக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அறவழியிலே இன்றைக்கு தங்களுடைய உண்ணாவிரதத்தை இன்னைக்கு மேற்கொண்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைமை கட்டிடத்திற்கு என்றைக்கு வந்தாலும் கழகத்தின் சார்பாக என்னைக்கு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் வச்சா கூட கேப்டன் அவர்கள் அத்தனை பேருக்குமே பிரியாணி சாப்பாடு போட்டுதான் அனுப்புவார். ஆனா முதல் முறையாக இன்றைக்கு சாப்பாடே சாப்பிடாம உண்ணாவிரதத்தின் மூலமாக நமது உணர்வுகளை மக்களோடு மக்களாக சேர்ந்து நாம தெரிவிக்கும் வண்ணம் இன்னைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் மக்களுக்காக இந்த முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. கேப்டன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றைக்கும் மக்களோடும் தெய்வத்தோடும் மட்டுமே கூட்டணி வைத்திருந்த நிலையில் முதல் முறையாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக எடுக்கப்பட்ட மாபெரும் முடிவுதான் அதிமுக கூட கூட்டணி என்ற முடிவு. ஆனால் இன்றைக்கு அந்த கூட்டணியை நாம் ஏன் அந்த கட்சியோடு வைத்தோம் என்று ஒவ்வொரு நிமிடமும் வருத்தப்படக்கூடிய அளவு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக முன்னேற்றத்தில் ஒவ்வொரு செயல்களும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் வன்மையாக தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதோ சொல்றேன்னா, மக்களே இது உறுதியாக கேப்டன் உறுதியாக இருந்தார். யாரோடையும் கூட்டணி இல்லை, மக்களோட மட்டும்தான் கூட்டணி என்று. இந்த உறுதி யாருக்காக இன்றைக்கு முதல் முறையாக விட்டுக் கொடுத்தார்? மீண்டும் திமுக என்ற ஒரு கட்சி ஆட்சியில் வந்துவிடக் கூடாது என்ற ஒரே ஒரு லட்சியத்திற்காக, தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக எடுக்கப்பட்டதுதான் இந்த கூட்டணி. ஆனா இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்று 6 மாத காலம் பொறுத்திருங்கள் என்று கேப்டன் சொன்னார். எதற்காக? யாரையும் எடுத்த இடத்துல குறை சொல்லக்கூடாது, அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கலாம், அந்த டைம்குள்ள அவங்க நல்லது செய்வாங்க என்று கேப்டனும் சரி எல்லாரும் நம்பினாங்க. ஆனா இங்க நடந்து கொண்டிருப்பது என்ன? இந்த 6 மாத காலத்தில் தமிழ்நாடு சந்தித்தது சமச்சீர் கல்வி திட்டம் மூலமாக முதல் அடி. அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஒட்டுமொத்தமாக மாணவர்கள், ஆசிரியர்கள், இன்னைக்கு அதனால பாதிக்கப்பட்டவர்கள் பெற்றோர்கள். இன்னைக்கு என்ன படிக்கணும் கூட தெரியாத நிலைமையில இன்னைக்கு மாணவர்கள் அனைவருமே இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் இன்னைக்கு மூலையில கிடக்க. இதனால தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு விரையும் 200 கோடி ரூபாய். அடுத்தது தலைமைச் செயலகத்தை எய்ம்ஸ் மருத்துவமனை போல மாற்றுவோம் என்று சொன்னாங்க. சரி, நல்ல திட்டம், மக்களுக்கு ஹாஸ்பிட்டல் வருதுன்னு நினைச்சோம். ஆனா 1000 கோடி செலவு செய்த அந்த தலைமைச் செயலகம்
இன்றைக்கும் வெறும் சொல்லளவில் மாற்றம் செய்யப்படும் என்று சொன்னாங்களே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் அதற்கான எந்த ஒரு சின்ன வேலை கூட ஆரம்பிக்கப்படவில்லை என்பதை மக்களாகி உங்களுக்கு உணர்த்த வேண்டியது எங்களது கடமை. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த 1000 கோடி ரூபாய் என்பது திமுகவுடைய அறக்கட்டளையிலிருந்து அண்ணா திமுக அறக்கட்டளையிலிருந்து கட்டினது கிடையாது. மக்களுடைய வரி பணத்தில் செலவு செய்து தமிழ்நாட்டிற்கும் ஒரு சிறந்த அடையாளமாக ஒரு நல்ல தலைமைச் செயலகம் வேண்டும் என்று கட்டப்பட்ட அந்த கட்டடம் இன்றைக்கு முடக்கப்பட்டு யாருக்குமே பலன் அளிக்காமல் இன்னைக்கு கிடைக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணா லைப்ரரியை அதையும் ஹாஸ்பிட்டல் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் மாறுறோம். ஒண்ணு மட்டும் நாங்க கேட்கிறோம், சென்னை சிட்டில புறம்போக்கு நிலமே இல்லையா? குப்பை கூலங்கள் இல்லாத இடங்களே இல்லையா? வேஸ்டா இருக்கிற நிலங்களே இல்லையா? எந்த ஒரு திட்டத்தையுமே முழுதாக முடிந்து இன்னைக்கு செயலாற்றி கொண்டிருக்கும் ஒரு கட்டடத்தின் மேல் கவனம் செலுத்தும் ஜெயலலிதா அவர்கள் நல்ல திட்டங்களை நீங்க கொண்டு வாருங்க, மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துங்கள். ஆனா ஏன் இந்த மாதிரி பழிவாங்கும் எண்ணத்தோடு ஏற்கனவே நல்லபடியாக நடக்கும் அந்த கட்டடங்கள் மேலேயே நீங்க உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறீர்கள் என்பதைதான் இந்த உண்ணாவிரதத்தின் மூலம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இங்க அரசு கேபிள் டிவி சென்னையிலும் பெருசா பண்ண போறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அத்தனை இடங்களிலுமே அரசு கேபிள் டிவி என்று ஒன்று அறிவிக்கப்பட்டு இன்னும் செயலாக சரியான முறையில் செயல்படவில்லை. ஓர வஞ்சனையோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலுமே அதற்கான செயல் திட்டங்கள் சரியான முறையில போய் சேரவில்லை. அதே மாதிரி இங்கு இலவச திட்டங்களை மக்களாகிய யாரும் கேட்கல. இவர்களாக அறிவிக்க வேண்டிய இலவச திட்டங்கள் என்று கிரைண்டர் மிக்சி கொடுக்கிறோம் என்று யாருக்கு தேவை? அந்த ரூபாய் மூலம் மக்களுக்கு தேவை. அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து மக்களுக்கு வேண்டிய நல்லதை செய்ய வேண்டும் என்பதுதான். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, இந்த இரண்டும் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையே அதல பாலாதலத்துக்கு தள்ளக்கூடிய அளவு ஒரு மாபெரும் அதிர்ச்சி இந்த இரண்டுமே கட்டண உயர்வுகள் தந்தது. சொல்றேன்னா, இன்னைக்கு பஸ்ல போறவர்கள் யார்? இன்னைக்கு காலையில இருந்து எத்தனை பஸ் இங்க போயிட்டு தான் இருக்கு. இதுல ஒண்ணும் அம்பானி போல, விஜய் மல்லையா போல, இன்னைக்கு இருக்கிற சன் டிவி ஓனர்ஸ் யாரும் போல போபவர்கள் அத்தனை பேருமே ஏழைகள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் தான் இன்னைக்கு பஸ்ஸையில பயன்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க யார்? தினந்தோறும் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய அந்த பஸ்ஸில் பயணிக்கக்கூடிய அந்த மக்களின் இன்னைக்கு இவங்க நேரடியா டச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பால் விலை உயர்வு மூலமாக ஒரு குழந்தைக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே ஒரு மாபெரும் ஒரு கஷ்டத்தை இந்த அரசாங்கம் உண்டு பண்ணி இருக்கிறது. அடுத்தது மின்சார கட்டணத்தையும் உயர்த்த போறோம், அப்புறம் கைட்லைன் வேல்யூவும் உயர்த்த போறோம் என்று தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு கூடங்குளம் பிரச்சனையை ஆரம்பிச்சு இன்னைக்கு 100வது நாள். 100 நாள் எங்களுடைய திட்டங்களை சிறப்பாக செயல்பட்டிருப்போம் என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளும் இந்த அரசாங்கம் 100 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து மக்களாகி அவர்கள் போராடுபவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல தீர்வை இந்த அரசாங்கம் தரவில்லை. அந்த 100வது நாளாகிய இந்த நாளில் அந்த கூடங்குளம் மக்களுக்கு இந்த அரசாங்கம் உடனடியாக நல்ல தீர்வை கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நல்லதொரு பாதுகாப்பை தர வேண்டும் என்பதை இந்த உண்ணாவிரதத்தின் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பாருங்க, எந்த பிரச்சனைனாலும் இன்னைக்கு எந்த தலைவரும் நேரா போய் மக்களை பார்க்கறது இல்ல. கூடங்குளம் பிரச்சனை என்றாலும் சரி, திருப்பூர்ல வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, என் மக்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சென்று நேரடியாக சந்தித்து மக்கள் உணர்வுகளில் பங்கேற்றும் ஒரே தலைவராக இன்னைக்கு நமது தலைவர் அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட எல்லோருமே பெருமையா தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர்ல நடந்த அவலங்களை மக்களாகி நீங்கள் யாரும் மறந்திருக்க முடியாது. அதே போல இன்னைக்கு மக்கள் நல பணியாளர்கள் என்று 13,000 பேரை ஒரே நாள்ல வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி செய்யறாங்கன்றது தெரியல. ஏன்னா தப்பு செஞ்சவங்களுக்கு நீங்க தண்டனை கொடுங்க. ஒரே கையெழுத்து மூலம் 13,000 குடும்பங்களை இன்னைக்கு நடுத்தருவில் நிறுத்தி இருக்காங்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல். நீங்க திட்டம் போட்டு செய்து கொண்டிருந்தாலும் சட்டம் போட்டு தடுக்கிற சட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கு.
சமச்சீர் கல்வியை நீங்க திட்டம் போட்டு உங்களுடைய கால் புரட்சி இயக்கத்தை நீங்க செய்தீங்க. ஆனா சட்டம் தடுத்து உடனடியாக சமச்சீர் கல்வியை மக்களுக்கு கொடுக்கணும் என்று தீர்ப்பு வழங்கியது. அதே போலதான் இன்னைக்கு மக்கள் நல பணியாளர்களுக்கு நாளைக்கு நிச்சயமாக சட்டம் நல்லதொரு தீர்ப்பை கொடுத்து அந்த 13,000 மக்களும் நல்லபடியாக அவங்கள் வாழ்வில் நல்லதொரு நிரந்தரமாக பாதுகாப்பாக வாழ சட்டம் நல்லதொரு தீர்ப்பை நிச்சயமாக கொடுக்கும் என்ற நம்பிக்கை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நீங்க பாருங்க, இன்னைக்கு ஒரே நாள் அறிவிக்கிறாங்க, நைட்டோட நைட் அறிவிக்கிறாங்க. எதற்காக இந்த பயம்? ஒருவேளை ஒரு டைம் கொடுத்து சொன்னா மக்கள் போராடி அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் செய்து விடுவார்களோ என்று நைட் அறிவிக்கிறாங்க. மறுநாள் காலையில இருந்து பஸ் கட்டணம் உயரும், பால் கட்டணம் உயரும். எல்லாரும் 20 ரூபாய் தான் பஸ்ஸுக்கு இருக்குன்னு சொல்லி வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு 20 ரூபாயில இன்னைக்கு 40 ரூபாய்னா வீட்டுக்கு போய் வருவாங்களா? யார்கிட்ட கடன் வாங்குவாங்க? ஒரு சின்ன ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாம எப்படி இவங்களால் அறிவிக்க முடியுது? இங்க என்ன புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி நடக்கிறதா இல்ல ஹிட்லர் ஆட்சி நடக்கிறதா இந்த தமிழ்நாட்டில் என்பதை தெரியாத வண்ணம் ஒரு மாபெரும் ஒரு கண்டனத்துக்குரிய திட்டத்தை நைட்டோட நைட் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை புரட்சி தலைவி என்று நீங்க சொல்லிக்கிறீங்க. உண்மையில் அந்த புரட்சிக்கு உரியவர்களாக நீங்கள் இருந்தால் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட இந்த திட்டங்களை உள்ளாட்சி தேர்தலுக்கு முன் ஏன் நீங்கள் அறிவிக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் உங்களை ஆணித்தரமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிருச்சு, எல்லா தேர்தலும் முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்த தேர்தல் வர இன்னும் பல ஆண்டுகள் இருக்கிறது என்ற தைரியத்தில் இன்னைக்கு மக்களுக்கு நீங்க இது போன்ற ஒரு சட்டத்தை இன்னைக்கு ஏற்றி இருக்கீங்க. உண்மையிலே மம்தா பானர்ஜி இன்னைக்கு அவர்களும் ஒரு தைரியமான பெண்மணி. நேற்று அவங்க அறிவிச்சிருக்காங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு உதவியும் எங்களுடைய மாநிலத்திற்கு தேவையில்லை என்று பகிரங்கமாக மம்தா பானர்ஜி அறிவிச்சிருக்காங்க. உங்களை நீங்களே தைரியமான பெண்மணி என்று சொல்லிக் கொள்ளும் ஜெயலலிதா அவர்கள் அறிவிங்கள், நாங்கள் ஒன்றும் மத்திய அரசாங்கத்தை நம்பி இல்லை, எங்களுக்கு ஒரு பைசா கூட நீங்க கொடுக்கிறது தேவையில்லை, எங்கள் தமிழ்நாட்டு மக்களை எல்லா விதத்திலும் எங்களால் காப்பாற்றி கொண்டு வர முடியும் என்று நீங்கள் சொல்லுங்க.